ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் பிறந்ததுல இருந்தே ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. பெண்கள் பார்த்தா போல்டா இருக்கணும். அவன் மட்டும் நீ சேர்ந்துக்கும் தொழில. உங்க பேர் என்ன இருக்கா? தாட்சாயினி. தாட்சாயினி. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ உமன்ஸ் டே வரப்போகுது மார்ச் 8ஆம் தேதி. நீங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது, எல்லா வேலையிலும் கஷ்டம் தான் இருக்கும், இதுலயும் அதே மாதிரி கஷ்டம் தான். சரி, இருந்தாலும் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இந்த சம்பாதிக்கிறது வந்துட்டு உங்க குடும்பத்துக்கு கரெக்டா முன்னால ஏர்ன் பண்ணி அதை நடத்துறதுக்கான இதை பண்ணி முடியுதா? அதாவது சேவிங்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பசங்க ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, வீட்டு ஷாப்புக்கு ரெண்ட்டு, வீட்டுக்கு ரெண்ட்டு, அதெல்லாம் இது பண்ணிக்குவோம். அதெல்லாம் வந்து இதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னோட எல்லா தேவையுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி உங்க ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அந்த பிசினஸ்? இந்த பிசினஸ் பொறுத்தவரை நான் அவருக்கு சப்போர்ட், அவர் எனக்கு சப்போர்ட். நாங்க ரெண்டு பேருமே ஈவனா அந்த பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? உங்க பேரு ப்ரோ? ஜெயசூர்யா. ஜெயசூர்யா. இப்போ நமக்கு மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் வருதுல்ல, மற்ற தொழில் சொந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு உங்க ஃபேமிலி? இப்ப ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? நீங்க சொல்லுங்க ப்ரோ. அம்மா வந்து இத்தனை வருஷமா பாத்துக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கூட வச்சு ஒர்க் பண்ணுங்கிற அந்த ஐடியா இருக்கு. நான் பிறந்ததுல இருந்தே ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. இப்ப வந்து நான் பிசினஸ் காலேஜ் நான் பண்றேன். ஸோ இப்போ ஓகேவா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இல்ல உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு? ஃபுல்லா அவங்க ஒர்க் பண்றதுக்கான சப்போர்ட் இல்ல. இப்போ உங்களால ஒர்க் வந்துட்டு நீங்க பண்றது அவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம சப்போர்ட், பசங்க படிக்க வைக்கிறது எல்லாமே லேடிஸும் வேலைக்கு போகணும். நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து வேலைக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம அம்மா சில பேரோட அம்மா வந்து வீட்லயே இருப்பாங்க, அதுதான் ரெகுலரா இதா இருக்கும். பட் நம்ம அம்மா கஷ்டப்பட்டு அவங்க போனாதான் வேலைக்கு போக முடியும், நம்ம படிக்க முடியும். அதை பார்க்கும்போது அது கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால கஷ்டத்தை படணும். ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போனா இதுவாகல. இந்த ஜெனரேஷன்ல ஆம்பளை பொம்பளை 2 பேரும் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால அம்மா சின்ன வயசுல இருந்தே அப்படியே வேலைக்கு போய் இப்போ வரைக்குமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதும் எனக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. எங்க அம்மா தான் எனக்கு இது. எல்லாருமே இதுதான், ஆனா எங்க அம்மா தான் மெயினா. நீங்க வாழ்க்கையில பார்த்த ஒரு சிறந்த ஒரு உமன்னா அம்மா தான். எங்க அம்மா தான். ஹாப்பி உமன்ஸ் டே. எவ்வளவு வருஷமா இந்த பூக்கட்டுற தொழில் பண்ணிட்டு? ஒரு 30-35 வருஷமா வியாபாரம் பண்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில பெண்ணா பிறந்ததுக்கு வந்துட்டு எந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிறீங்க? பெருமையான நான் உழைச்சுதான் சாப்பிட்டுக்கிறேன் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும். அது ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்க வந்துட்டு உங்க பையன் வந்துட்டு அவர் வேலை செஞ்சு உங்களை பாத்துக்கிறது, உங்களால வேலையை நிப்பாட்ட முடியும் அப்படியே சூழல் இன்னும் வரலையா? அவன் மட்டும் நீ சேர்ந்துக்கும் தொழில. நான் மட்டும் நானு அவர் சம்பாதிச்சு அவருக்கும் 2 பொட்டை பசங்க, அவரும் காப்பாத்தணும். சொந்த வீடு இருக்கு, அதான். இல்ல இப்ப உங்க மகன் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து நீ வேலைக்கு போகாதமா, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்ல மாட்டோம்? நீ சம்பாதிச்சு குடுக்கலன்னு தான் சொல்றாங்களே தவிர நீ போக வேண்டாம்னு சொல்லல. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ன வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு இது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுல இருந்த டென்ஷன் ஆகும், வெளியில இப்படி வந்து உட்காந்துட்டு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இல்ல அப்ப பெண்கள்லாம் வந்துட்டு இல்ல பெண்கள்லாம் கீழே, நம்ம ஆண்கள் தான் மேல அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்கல்ல சில ஆண்கள். அவங்கள பார்த்து என்ன சொல்ல வரீங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்றது? அப்படிலாம் நினைக்க கூடாது. எல்லாம் ஒண்ணுதான். பெண்கள் இல்லாத ஆண்கள் கிடையாது. பெண்களால் தான் ஆண்களே உற்பத்தி ஆகும் அப்படின்னு. ஓகேவா, உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த வருஷம். மகளிர் வாழ்த்துக்கள் பெண்களுக்கு. நன்றி. நன்றி. உங்க பேர்? யமுனா. யமுனா. ஓகேமா. இப்ப நம்ம மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் வருது. ஓகே, நீங்க வந்துட்டு இன்னும் இந்த ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டு குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த டிசிஷன் எதுக்காக எடுத்தீங்க இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு? வீட்ல சுச்சுவேஷன் சரியில்லை, அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னா இல்ல நீங்களா? இல்ல, நாங்களே தான். நம்மளுக்கே தெரியும்ல வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்ட்டு, அதுக்காக ஒரு லைட்டா ஒரு ஹெல்ப் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேலரியும் வந்து குடும்பத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு.
அதுக்காக அந்த ஒரு இதுக்காக எடுத்தீங்க. சரி, ஓகே. உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்த்த ஒரு சிறந்த பெண்ணை யாரை சொல்லுங்க? எங்க அம்மா சொல்றேன். ஏமா, எதுக்காக? எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அதனால எங்க அம்மாவை சொல்லுவேன். எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு தெரியும். எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா தான். எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. அதனால எங்க அம்மா தான் சொல்றேன். சரி, நீங்க வந்துட்டு உங்க பெண்கள் கஷ்டப்படாம எப்பவுமே இருக்கிறது அப்பா அம்மா சொல்றது பொய்யா போயிடாது, தப்பா ஆயிடாது. எப்பவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அத கேட்டுட்டா ஓகே, நம்ம லைஃப் நல்லா சூப்பரா போகும். இந்த காலத்து பெண்களுக்கு நீங்க என்ன ஒரு அட்வைஸ், அறிவுரையா சொல்ல விரும்புறீங்க? நல்லா படிக்கணும். லேடிஸ் பெண்கள் பார்த்தா போல்டா இருக்கணும், எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும். நம்ம நல்லா படிச்சு ஒரு நிலைமையில இருக்கணும். அப்பதான் பெண்கள்னு பார்த்தா ஒரு மரியாதை கொடுப்பாங்க இந்த ஜெனரேஷன்ல. இப்ப நான் 12th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவு இப்ப நான் நல்லா படிச்சிருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் வேலை. இதை விட வேற எங்கன்னா பெரிய இடத்துல இருந்திருப்பேன். நான் ஒழுங்கா படிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் என்னுடைய படிப்பை. அதனால இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஃபீல் பண்றேன் இப்போ, ஏன்டா படிப்பு விட்டுட்டோன்ட்டு. அதனால இதுக்கப்புறம் வர்றது காலத்துக்கு படிப்பு தான் முக்கியம். மீதி எல்லாம் அப்புறம் தான், எல்லாமே அப்புறம். படிப்பு மட்டும்தான் முக்கியம். படிப்பு தான். யாருமே இப்ப அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்டோ வேற யாருமே இப்ப இல்ல. ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு டைம்ல தோணிடும். நம்மளுக்குன்ட்டு ஒரு 10 ரூபாய் படிப்பு இருந்துச்சுன்னா தானா வந்துரும் மீதி எல்லாமே. ஓகே, சரி. கடைசியா எல்லாரும் பார்த்து ஒரு மகளிர் தின வாழ்த்து சொல்லிருக்கேன் எல்லாத்துக்கும். ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, நன்றி. உங்க பேர்? கோபிகா. கோபிகா. சரி, ஓகே. நம்ம மார்ச் 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தினம் வருது. ஓகே, நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? வீட்டுக்கு சூழ்நிலை தானா, வீட்டு கஷ்டம் தான். இல்ல, நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, Okay. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இறந்துச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனா? ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம எமோஷன் ஆகுறீங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட் பண்றதுல நீங்க வேலைக்கு போய் தான் அவர் சொல்றாரா இல்ல நீங்களா முடிவு எடுத்தீங்களா? நானா தான் அவர் வந்து வேலைக்கு போக கூடாது, நீ வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. இருந்தாலும் நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு போனா 2 பேரும் சம்பாதிச்சாதான் இப்ப இருக்க காலத்துக்கு வந்து எல்லாம் பண்ண முடியும். அப்படின்னு நீங்களா முடிவு எடுத்தது? நானா முடிவு எடுத்தாரு. இப்போ உங்க ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட் பண்றாரு நீங்க வேலைக்கு போறதுக்கு? சப்போர்ட் பண்றாரு. நான் இப்போ முன்னாடி வேணாம்னு சொன்னவர் இப்போ வேண்டாம்னு சொன்னாரு. இப்போ வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாரு. எதுக்காக வேண்டாம்னு சொன்னாரு? வேலைக்கு போய் நீ எது கஷ்டப்படணும், அதான் நான் வேலைக்கு போறேன்ல, அவ்வளவு சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அவர் கேட்டாரு. இப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இல்ல, நான் போனாதான் 2 பேருக்கும் சப்போர்ட். நான் வந்து இப்ப குழந்தை பிறந்து இறந்துச்சு, நான் வீட்லயே இருந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். இது வெளியில வந்து 4 பேர்கிட்ட பழகணும்னா அதெல்லாம் எனக்கு மறந்துடும். அதனால வந்துட்டு அந்த இது மாத்திருக்கீங்க. சரி, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த உங்களுக்கான சிறந்த பெண்மணி இவங்க தான் அப்படின்னு சொல்றேன். எனக்கு எங்க அம்மா தான். அம்மா தான். எதனால சொல்லுங்க உங்க அம்மா தான் சிறந்த பெண்மணி நீங்க? எங்க அப்பா வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல எங்க அம்மா வந்து சித்தாள் வேலை தான் செய்வாங்களே. அப்பயுமே என்னையும் என் தம்பி வந்து கூட்டிட்டு போய் அங்க ஏனை கட்டி போட்டு எங்க அம்மா வேலை செய்வாங்க. உங்களை படிக்க வச்சிருக்காங்களா? படிக்க வச்சிருக்காங்க. ஆனா 10th நான் முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல எல்லாம் படிக்க முடியல. அதுக்கப்புறமேட்டா எங்க அப்பா வந்துட்டாரு. அப்புறமேட்டா அப்பா வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்தாரு? அப்பா அப்பயே ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துட்டாரு. அடிக்கடி குடிச்சிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வெளியில போயிடுவாரு. ஆனா அப்பா வந்துருவாரு, ரிட்டர்ன் வந்துருவாரு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா பட்ட கஷ்டத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்க வாழ்க்கையில நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? நிறைய எடுத்திருக்கேன்னா அந்த மாதிரி அம்மா எடுத்த முடிவு நம்ம எடுக்க கூடாது அப்படின்ட்டு. இப்ப அம்மா வந்து சரியா படிக்க வைக்கல எங்களுக்கு மாயா வீட்டுல. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. சித்தாள் வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா சித்தாள் வேலை தான் செஞ்சாங்க. இப்ப எங்க அம்மாவுமே அதே வேலை தான் செய்யறாங்களே. அதே மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம்னா அவங்க கூட சாப்பிடாம இருப்பாங்க தவிர எங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க திரும்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா அவங்க நல்லா பாத்துக்கணும்னா எந்த ஒரு நிலைமையிலுமே அம்மா அப்பாவை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ஹஸ்பண்ட் அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? குழந்தை அந்த மாதிரி ஒரு வழியில எப்படி மீண்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த இதனாலயா? ஆமா, அந்த சூழ்நிலையில அவர் எனக்கு விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம இவ்வளவு நம்பி போய் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நானும் ஒரு வைராயமா அவங்க கிட்ட போகவே கூடாது அப்படின்னு இருந்தேன். அப்புறமேட்டா வெளியாளுங்க எல்லாம் சொன்னாங்க அது மாதிரி விட்டுட்டுல இருக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் நான் இதை போன் பண்ணி பேசினேன். அப்புறம் மறுபடியும் இப்போ ஒழுங்கா இருக்காரு. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப நல்லா பாத்துருக்காரு. இப்ப என் வீட்டுக்காரர் நானும் சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்துட்டு ஃபுல்லா ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.